என் பேர் ஓம் பிரகாஷ். நான் பாலபதி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். 12th வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன். அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு அது படிச்சுட்டு எனக்கு காலேஜ் என்ன குரூப் என்ன கோர்ஸ் எடுக்கலான்ட்டு ஐடியாவே இல்லை. நான் வந்து 12th முடிச்சுட்டு ஓகே அந்த ஒரு நேம்க்கு ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு விட்டுறலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தேன். அண்ட் எனக்கு ஒரு சேலம் ஃபவுண்டேஷன் வந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஃப்ரீ கவுன்சிலிங் நடந்துட்டு விசிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு காலேஜ் இருந்துச்சு. ஆஃப்டர் நானும் எங்கள் அம்மாவும் வந்து இங்கே விசிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சி. ஓகே, இந்த கோர்ஸ் வந்து நான் படித்தா எனக்கு வேலையை இருக்குமா, எனக்கு ஆஃப்டர் தட் எனக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வேலையை இருக்கும் கோர்ஸ் படித்தா அப்படின்ட்டு எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. நான் எடுத்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பண்ணால் எனக்கு எடுத்த மார்க் கம்மி தான். நான் எடுத்த மார்க்குமே எனக்கு வந்து என்னால் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்க முடியும் சேலம் ஃபவுண்டேஷனால் தான் தெரிஞ்சு. அண்ட் அவங்க எனக்கு ஒரு சேலம்லேயே ஒரு டாப் ரேங்க்கில் இருக்கிற காலேஜில் எனக்கு சைபர் செக்யூரிட்டி கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து பண்ணாங்க. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு மட்டும் கிடைக்காம என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கிடைக்கணும். நான் என் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணேன். நான் டேரெக்டாக போனாலுமே எனக்கு நான் இப்போ டேரெக்டாக காலேஜ் போகிறேன்னா நான் அங்கே கொடுக்குற ஃபீஸ் தான் நான் கொடுக்கணும். அண்ட் நான் சேலம் ஃபவுண்டேஷன் மூலியமாக போனாலுமே நான் கேட்குற காலேஜஸ் அவங்க சப்போர்ட் பண்ணி தராங்க. ப்ளஸ் சேலம் ஃபவுண்டேஷனோட சப்போர்ட்டும் கைடன்ஸும் எனக்கு இருக்குது. இப்போ அவங்க வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணி தராங்கன்னா, எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் தினமும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் லேப்டாப் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் காலேஜ் போனதுக்கப்புறம் எனக்கு அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணுறதுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ சப்போர்ட்ஸ் வந்து எனக்கு காலேஜ் மூலியமாக கிடைக்குமானா எனக்கு அது டவுட் தான். அண்ட் அவங்க வந்து கடைசியாக எனக்கு வந்து ஒரு கேரண்டி என்ன கொடுத்தாங்க, காலேஜால் வேலை வாங்கி தர முடியலனாலுமே சேலம் ஃபவுண்டேஷன் அவங்க 100% உங்களுக்கு ஒர்க் அஷூரன்ஸ் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நான் அது பேச்சுவார்த்தை ஏதாவது நான் நினச்சேன். பட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இங்கே கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது நிறையா சீனியர்ஸ் அவங்க வந்து அவங்களோட ரெஸ்யூமே எடுத்து வந்து லேண்ட்லாம் ஷோ பண்ணி அவங்க ஜாமும் வாங்கியிருந்தாங்க. அதோட சர்டிஃபிகேட்ஸும் என்கிட்ட காட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆனிச்சு. நீங்கள் சரி ஓகே சேலம் ஃபவுண்டேஷன் நம்ம வந்து 100% நம்பலாம் அப்படிங்கிற அதோட ட்ரஸ்ட் பில்ட் ஆகிட்டு தான் ஓகே நம்ம அட்மிஷன் போடுறது நம்ம ஒரு கரெக்ட் வேல தான் வந்திருக்கோம். அது அப்படியே தான் இருந்துச்சு. யாராவது சேலம் ஃபவுண்டேஷன் வந்து விசிட் பண்ணால் வந்தீங்கன்னா விசிட் பண்ணிப்பாங்க.